அதாவது கட்சிக்கு பேர் இவர் வெற்றி கழகம்னு வச்சிருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சபார்டினேட்டாக செகண்ட் ஃபிடில் போட்டால் தான் அரசியல் வாழ்க்கையவே நடத்த முடியுன்ற நிலைக்கு அவர் வந்துட்டார்னு தோணுது. அதனால தான் ஈவேரா அவர்கள் சிலைக்கு ஒரு மாலை போட போனதுங்கிறதும் அதுதான் காட்டுது. ஏன்னா அவங்க எல்லா விதமான கண்டிஷன்ஸும் போட்டு அனுமதியே கொடுக்காம ஒரு மூச்சு திணறல் இருந்தார். இப்போ பல கண்டிஷனோட அவருக்கு அனுமதி கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவர் கண்டிஷனை ஏற்றுக்கிண்டு மாநாடு நடத்துகிறதா இருந்தால் ஹரிகதை தான் பண்ணணும், அரசியல் பேச முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு கண்டிஷன்ஸ் போடப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திராவிடியன்ஸ் ஐடியாலஜிக்கு வெளியில் ஒரு பெரிய ஸ்பேஸ் வாக்காளர்கள் மத்தியில் உருவாகி கொண்டு இருக்கு. இந்த தரம் என்டிஏக்கு 18.1% ஓட்டு கிடைச்சதே கூட அந்த ஸ்பேஸ்னால தான். ஆகவே நம்மளோட பிஜேபியுடைய முயற்சியே அந்த ஸ்பேஸை நாம் பூர்த்தி செய்யணும். அப்படிங்கிறதுனால இவர்கள் நாளைக்கு தமிழக வெற்றி கழகமாக அது தனியாக நிற்கிறதுன்னு வைங்க, யாரோட வாக்கை ஷேர் பண்ணிக்க முடியும்? அந்த ஐடியாலஜி இருக்கக்கூடிய யார் நீட்டை கொண்டு வந்து அதுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அப்படி இருக்கிற ஹிப்போக்ரட்டிக் ஃபோர்ஸஸ். அதே மாதிரியாக இன்றைக்கி கல்விங்கிறது உலகமயமாகி கொண்டு இருக்கு. ஆனால் அதை மாநில பட்டியலில் கொண்டு வரணும்னு பேசுகிற குறுகிய மனப்பான்மை இருக்கிறவங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மும்மொழி, தமிழ்நாட்டுக்கு இருமொழி. இதை விட ஒரு மோசடித்தனம், நான் சரியான வார்த்தை பயன்படுத்தினேன், இந்த ஸ்டாண்டை போல் ஒரு அயோக்கியத்தனமான ஸ்டாண்டு இருக்க முடியாது. அதை ஷேர் பண்ணிக்கிறவர் அந்த மாதிரியே இருக்கக்கூடிய மற்றும் ஒரு அப்பண்டேஜ் ஆஃப் டிஎம்கே அப்படி மாறிக்கின்றிருக்கார் திரு விஜய் அவர்கள். அதனால் we are also happy he is going to share the votes of our opponents அப்படின்னு. மாநாடு தேதி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக வரக்கூடிய 27ஆம் தேதி நடத்த இருக்கிறாங்க. முதல் அரசியல் மாநாடுன்னு சொல்கிறாங்க. அவருடைய மாநாட்டுக்கான முன்னாடி இருந்த அனுமதி மற்ற விஷயங்கள்லாம் தடையில் இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. அது ஈவேரா சிலைக்கு மாலை போட்டதுனால கிடைச்சிருக்கலாம், இல்லைன்னா போயிருக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னோட இது. ஏன்னா ரொம்ப வீராப்பாக இருந்தார். நான் என்ன கேட்குறேன், இந்த அரசுக்கு மாற்று, இந்த அரசியலுக்கு மாற்று கொடுக்கணுங்கிறதானே உங்கள் நோக்கம். அப்படி இருக்குமானால் கொள்கையில் மாற்றம் வேணுமே. கொள்கையில் மாற்றம் இல்லாமல் அதையே நீங்கள் ஈடிச்சாங்காப்பி மாதிரியா திராவிடியன் ஸ்டாக்கு அதே கொள்கையை நீங்கள் கிளிப்பிள்ளை போல் சொல்லி கொண்டு இருப்பீங்கன்னா மக்கள் உங்களை மாற்றாக்கிறது மாட்டாங்க. யூஆர் ஆல்சோ திராவிடியன் பார்ட்டிஸினுடைய அப்பண்டேஜில் விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ் இதெல்லாமே டிஎம்கேயோட அப்பண்டேஜ் தானே, இலவச இணைப்புகள். அந்த மாதிரி இவர் ஒரு இலவச இணைப்பாக இருப்பார் அப்படிங்கிறது என்னோட கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.